சின்ன மருமகளை பரபரப்பாக இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேதுவோட பாட்டி வந்து தாமரையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு ஓடி போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்க தாமரை அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, அண்ணன் எங்களை மன்னிச்சிச்சா, எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு ஏன்னு தேங்க்ஸ் சொல்லு, நீ என் பொண்ணுடி, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு உள்ளே போகாமல் கொட்டகையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தாமரை அம்மா கேட்பாங்க, ஏம்மா எங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் கொட்டகைக்கு கொண்டு வந்திருக்குன்னு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் இனி கொட்டகையில் தான் இருக்கணும். தமிழ்ச்செல்வி போலீஸுக்கு கால் பண்ணாதனால தானே அவளுக்கு தண்டனை கொடுத்து கொட்டைகளை வர வச்சாங்க. ஆனால் அது தப்பை பண்ணது உன் பொண்ணு தானே, அதனால இப்போ உங்களுக்கும் அதே தண்டனை தான். நீங்களும் இந்த கொட்டகையில் தான் இருக்கணும். உங்கள் அண்ணன் உங்களுக்கு இவ்வளவு தான் இறக்கம் காமிப்பான். உங்களுக்கு விருப்பம் தான் இங்கேயே இருங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாமரை அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் எப்படிமா கொட்டைகளாக இருக்க முடியும், அண்ணன் எங்களை இன்னும் மன்னிக்க இல்லையான்னு கேட்பாங்க. உங்கள் அண்ணன் மன்னிச்சிட்டான், அதுக்காக நீங்கள் பண்ண தப்பை வந்து இல்லைன்னு ஆயிடாதுல்ல. நீங்கள் எப்படியாவது இங்கே இருந்து அவன் தமிழ்ச்செல்வியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இருந்தால, அவளுக்கு என்ன நியாயமோ அதே தான் உங்களுக்கும் கிடைக்கணும். அவள் தப்பு பண்ணும்போது அவள் கொட்டைகள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா, அதே மாதிரி நீங்களும் இந்த கொட்டைகள்லாம் கஷ்டப்படணும். உங்களுக்கு வேணும்னா இங்கே இருங்க, இல்லைன்னா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.